அண்ணா வணக்கம்ண்ணா. நான் தினேஷ் பேசுறேங்கண்ணா. அண்ணா கேக்குதுங்களா? நான் தினேஷ் பேசுறேங்கண்ணா. கேக்குதுங்க, சொல்லுங்க அண்ணா, நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் கனெக்ட் ஆப்ல இருந்து பேசுறேங்கண்ணா. நீங்க நானும் ஒரு நிறைய குரூப்ல கிட்டத்தட்ட ஒரு 30-40 குரூப், ஒரு 20. சார் நீங்க பேசுறது ஏன் கெட்டா வருது? ஒரே நிமிஷங்கண்ணா. அண்ணா ஒரே நிமிஷம். அண்ணா இப்ப கேக்குதுங்களா கிளியரா? இப்ப கேக்குதுங்க. அண்ணா இப்போ நம்ம 2 பேர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15 குரூப்ல காமனா இருப்பேங்கண்ணா. ஓகேங்க, சரிங்களா? ஒரு 25 குரூப்ல காமனா இருக்கிறோம். சரிங்களா? இப்ப நீங்க நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இதுல போட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ப்ராப்பர்ட்டிக்கு மேலேயே போட்டிருப்பீங்க இல்லையா? ஆமா, 15 ப்ராப்பர்ட்டி இருக்கும். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது எல்லாமே உங்க டைரக்ட் செல்லரோட ப்ராப்பர்ட்டிஸ் தானா? இது டைரக்டா இருக்கான்னு கேக்குறீங்களா? மேக்ஸிமம் உங்க டைரக்ட் செல்லரோட ப்ராப்பர்ட்டி மேக்ஸிமம் எல்லாமே டைரக்ட் தான். இதுல 1-2 மட்டும் என் ஃப்ரெண்டோட தான் இருக்கு. நம்ம நீங்க 2 பேரோட தான். சரிங்க. நம்ம பேருங்கண்ணா? நாகராஜ். நம்ம இருக்கிறதுங்கண்ணா கவுண்டம்பாளையம். நீங்க எந்த ஏரியா? நான் காலாப்பேட்டைங்கண்ணா. காலப்பாட்டி. சரி. ஆனா இப்போ என்னன்னா, இப்ப இந்த 15 சொத்து இருக்குன்னா 15மே நம்மளால விற்க முடியுதாண்ணா? இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் தாங்க. கஷ்டம் தான். ட்ரை பண்ணி தானே இருக்கோம் நம்ம. ஆமா, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்ளம் தான் எல்லா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கும். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 15-20 குரூப்ல இருக்கிற நம்ம 2 பேரும் காமனா இருக்கிறோம். நம்ம இல்லாம எத்தனை குரூப் இருக்கும்? இப்ப நான் இல்லாத குரூப்ல நீங்க இருப்பீங்க, நீங்க இல்லாத குரூப்ல நான் இருப்பேன். அந்த மாதிரி ஏகப்பட்ட குரூப் தமிழ்நாட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 1 லட்சம் குரூப்புக்கு மேல இருக்குது. ஆனா இப்போ ஒரு ஏவரேஜா நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் நம்ம குரூப்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஒரு 3 to 4 hours ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? அவ்வளவுதாங்க. 3 to 4 hours. அதாங்க 3 to 4 hoursனா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆவரேஜா எடுத்தா 90 மணி நேரம் மாசத்துக்கு. அதுவே கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 10 நாள் டைம் அதுல ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். வேலை நேரத்தை எடுத்தோம்னா 10 நாள். கரெக்ட்டுங்களா? இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நானு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி எதனால நம்மனால எல்லா ப்ராப்பர்ட்டியும் விற்க முடிய மாட்டேங்குதுன்னா, இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது வந்து அதே ஏரியால அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கிறவருக்கு தெரிய மாட்டேங்குது. அவரு வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கிறாரு, அவருக்கு கிடைக்காம பிசினஸ் நடக்க மாட்டேங்குது. நீங்க வச்சிருக்கீங்க, அவருக்கு உங்களுக்கு தெரியறது இல்ல, நீங்க வச்சிருக்கிறது அவருக்கு தெரியறது இல்ல. உங்க 2 பேத்துக்கு ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இல்ல. ஆமா, இல்ல. இதனாலதான் நிறைய பிசினஸ் மிஸ் ஆகுது. இன்னைக்கு வந்துன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ் முக்கால்வாசி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மூலமா தான் இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டி கிடைக்காதப்ப நம்ம கஸ்டமர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் அவங்க சைட்ல தேடுறாங்க. டைரக்டா சிலது நடந்துருது, சிலது போயிருது, நம்ம கைவிட்டு போகுது. இப்ப உங்க கஸ்டமர் யாரு? உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் மேக்ஸிமம். அது போகதான் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க வாங்கி கொடுத்தவங்க ரெஃபர் பண்ணிருப்பாங்க, இல்லன்னா வித்து கொடுத்தவங்க ரெஃபர் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி வரலாம். இப்ப நம்ம எல்லா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுமே இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிறதுனாலதான் நிறைய பிசினஸ் நம்ம மிஸ் பண்றோம். இப்ப அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது என்ன, ஒரு சில பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுவுல ஒரு 2 பேர் 3 பேர் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொம்போ அந்த கொம்போங்கிறதுலயே பாதி கெட்டு போயிருது. மிஸ்கம்யூனிகேஷன்ஸ். நீங்க ஒரு 10 ரூபாய் பேசிக்கலான் இருப்பீங்க, அவரு 11 ரூபான்னு இருப்பாரு, அடுத்த ஒரு 12 ரூபா. அப்படி எங்கடா இங்க 10 ரூபாய்க்கு வர மாட்டேங்குது, 12 ரூபான்னு அவங்க பேசுறக்கே வர மாட்டாங்க. இந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன். இப்ப நடுவுல அது சரி சைட் பிடிச்சிருச்சு, பேசலாம், எல்லாமே வந்துடும். அப்புறம் அந்த இடத்துக்கு சிட்டிங் கேட்பாங்க. நடுவுல இருக்கிற ஒரு ஆள் வந்து அவரோட பர்சனல் ரீசன்னால போன் எடுக்க மாட்டாரு. அப்ப அதுவும் அங்க மிஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நெட்வொர்க், நம்மளோட நெட்வொர்க் இல்ல. இப்ப இந்த நெட்வொர்க்கை கரெக்ட் பண்றதுக்கோசரம் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்களுக்காகவே ஒரு தனியா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். இதுல என்னன்னா நம்ம வந்து நீங்க வந்து உங்களோட எல்லாரும் அவங்க கிட்ட நேரடியா இருக்கிற சொத்துக்களை மட்டும் பதிவு பண்ணணும். சரிங்களா? நீங்க பதிவு பண்றதுன்னா என்ன மாதிரி பதிவு பண்ணீங்கன்னா, கோவை மாவட்டம், கோவை வடக்கு தாலுகா, காலாப்பட்டி வில்லேஜ், காலாப்பட்டி மேற்கு வில்லேஜ், பாலாஜி நகர் வடக்கு பார்த்த சைட் 5.5 சென்ட். கோவை மாவட்டம் அன்னூர் தாலுகா, கரியாம்பாளையம் 2 ஏக்கர் பூமி விற்பனைக்கு. ஏக்கர் 2 கோடி ரூபாய். அவ்வளவுதான். இதுல சைட் நம்பரு, ஸ்கெட்ச், கூகுள் லொகேஷன் எதுவும் போட முடியாது. அதே மாதிரி சைட் நம்பரு எதுவுமே போட முடியாது. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். இந்த வில்லேஜ்ல எங்கிட்ட 2 ஏக்கரா இருக்குது, இந்த வில்லேஜ்ல எங்கிட்ட பாலாஜி நகர்ல வடக்கு பார்த்த சைட் சேல்க்கு இருக்கு. அவ்வளவுதான். இப்ப நீங்க பதிவு பண்றீங்கன்னா செல்லர் சைடு முழு கமிஷன் நீங்க வாங்கிக்கணும். கூப்பிட்டு பேசுறவரு எங்க இருந்து வேணா கூப்பிட்டு பேசுவார் அவரு. இப்ப நீங்களே உங்க பையருக்கு தேடுவீங்க இல்லையா? நம்ம செல்லர் எல்லாரும் நம்ம செல்லரோட சொத்துக்கள் ஒரே இடத்துல பதிவு பண்ணும்போது தேடுறவங்களுக்கு என்ன ஆகும்? செல்லர் வச்சிருக்கிற டைரக்ட் ஏஜென்ட் கூட கனெக்ட் ஆவீங்க.
பையர் வச்சுட்டு தேடுறவங்க. அப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணிக்கலாமா? எந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருக்காதா? இப்ப உங்களோட வருமானம் உயருதா இதுல? கண்டிப்பா. இப்ப நேரம் மிச்சமாகுதா? இப்ப நீங்க நம்ம ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொத்து பதிவு பண்ணீங்கன்னா 1 மாசத்துக்கு அந்த சொத்து ஆக்டிவா இருக்கும். நீங்க டெய்லி போட வேண்டியது இல்ல. அப்ப 1 மாசம் ஆக்டிவா இருக்குன்னா 1 மாசம் நீங்க டெய்லி 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அந்த டைம் மிச்சமாகுதா? அந்த கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் நம்ம அங்க டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப் யூஸ் பண்றதுக்கு நம்ம ஃப்ரீயா கொடுக்க கூடாதுங்கறதுக்கோசரம் ஒரு 100 ரூபாய் போட்டுருக்கிற மாசம் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி. எதனாலன்னா இப்ப நம்ம மக்களுக்கு வந்து என்னன்னா எல்லாரையும் ஃப்ரீயா கொடுத்து போட சொல்லுவோம்னா யாரோ சுத்தி யாரோ போடுவாங்க. இந்த கொம்போ அந்த கொம்போன்னு பேசுறதையே நின்றுது நிறைய பிசினஸ். அது நடக்க கூடாது அப்படிங்கறதுக்கோசரம் இந்த 100 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண சொல்றோம். ஒரு சொத்து பதிவு பண்றதுக்கு 5 ரூபாய். அந்த 100 ரூபாய் ரீசார்ஜ் பண்றீங்களே அதுல இருந்து 5 ரூபாய் கம்மியாகும். ஒரு ரீசார்ஜ் பண்ணா 5 ரூபாய் ஒரு சொத்து போடுறதுக்கு உங்களுக்கு கம்மியாகும். 100 ரூபாயில இருந்து 5 ரூபாய் கம்மியாகும். அப்போ வந்து அந்த 100 ரூபாய்க்கு ஒரு 50 எவ்வளவு போடலாங்க? 20 ஆட் போடலாம். 20 ஆட் போடலாம். 100 ரூபாய்க்கு 20 ஆட் போடலாம். 20 ஆட் போடலாம். இந்த 20 ஆட் ஒரு மாசத்துக்கு ஆக்டிவா இருக்கும். சரிங்க. அப்ப நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம போட்டாதான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கிட்ட 20 இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கிட்ட ஏவரேஜா நான் பேசின வரைக்கும் எல்லா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் கிட்ட ஒரு 5ல இருந்து 10 வச்சிருப்பாங்க. அவ்வளவுதாங்க. 100 சரியா அவ்வளவுதான் மேக்ஸிமம். 7-8 தான் அதிகமா வச்சிருக்கிறவங்க. இப்ப உங்க மாதிரி நிறைய நெட்வொர்க் பண்ணிட்டு இதுவே 100% ப்ரொஃபஷனலா பண்றவங்க தான் ஒரு 10க்கு மேல வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம பெட்ரோல் செலவு தான் ஒரு 100 ரூபாய் மறுபடியும் ஒரு 100 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண போறோம் அவ்வளவுதான். இப்ப அதே மாதிரி சொத்து தேடும் போது இப்ப உங்களோட நம்பர் ஒருத்தர் பாக்குறாருன்னா 2 ரூபாய் செலவு பண்ணி தான் உங்க நம்பர் பாப்பாங்க. ஏன்னா அவர் வந்து சும்மா கூப்பிட்டு இங்க வச்சிருக்கீங்க எதுங்கன்னு கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உங்களை. பையர் இருந்தா 2 ரூபாய் செலவு பண்ணி கூப்பிடுவாங்க, இல்லன்னா கூப்பிட மாட்டாங்களா? கண்டிப்பா. பையர் இருக்கங்காட்டி தானே அவங்க தேடுறாங்க. ஆமா. அப்போ ஆனா ஃப்ரீயா கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், எதுன்னு தெரிஞ்சதுக்கோசரம் நம்ம மக்கள் சும்மா கூப்பிட்டு இருப்பாங்க. எத்தனை நம்பர் சைட்டுங்கிறதுக்கோசரம். சரிங்க. இப்ப நம்மளோட சர்ச்ல அதே மாதிரி தான். நீங்க எந்த வில்லேஜ்ல தேடுறீங்களோ அந்த வில்லேஜ் யார் பதிவு பண்ணிருக்காங்க உங்கள்ட்ட காட்டுறோம். அவங்க நம்பரை பார்த்து நீங்க பேசிக்கலாம். அதே மாதிரி சைட்டு தேடும் போது நம்ம எந்த திசைங்கிற வரைக்கும் கொடுத்துறோம். சோ உங்க கஸ்டமர் வடக்கு பார்த்து தான் கேக்குறாங்கன்னா வடக்கு பார்த்து மட்டும் நீங்க பாத்துக்கலாம். இப்போ வந்து சர்ச் லிஸ்ட்ல வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம்ன்றீங்க. ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்ப வேளாங்குறிச்சி வில்லேஜ்னா வேளாங்குறிச்சி வில்லேஜ் ஃபுல்லா எல்லா லேஅவுட்ல இருக்கிற வடக்கு பார்த்து சைட் நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். சோ உங்க நேரம் மிச்சமா உங்களுக்கு ஷோ ஆகும் எல்லாமே. ஆமா, எல்லாமே ஷோ ஆகும். டீடைல்ஸ் நான் வந்து கஸ்டமர் டீடைல்ஸ் நான் வாங்குறது இல்ல. சைட் நம்பர், ஸ்கெட்ச், கூகுள் லொகேஷன் எதுவுமே நான் வாங்குறது இல்ல. சரி. ஏன்னா அது வந்து மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் வாங்குறதே இல்ல. சரி. ஏன்னா நம்ம 2 பேர்த்தோட ரிலேஷன்ஷிப் நான் பாத்துக்கணும் இல்லையா? இல்ல கண்டிப்பா. ஏன்னா அதுல வந்து நிறைய மிஸ்யூஸ் இருக்கு. மிஸ்யூஸ் ஆகும். அதனால வாங்கவே வேண்டாம். எதுக்கு வாங்கணும்? இப்ப நானும் ரியல் எஸ்டேட் பண்றேன். இப்போ என் நம்பர் வந்து அதுல இதாகுங்களா? ஷோ ஆகுமா? உங்க நம்பர் தான் ஷோ ஆகும். இப்ப நீங்க உங்க லாகின்குள்ள பதிவு பண்றீங்கன்னா உங்களோட நம்பர் தான் ஷோ ஆகும். யாரு பதிவு பண்ணிருக்காங்களோ பதிவு பண்ணிருக்கவங்களோட நம்பர் ஷோ ஆகும். சரிங்க. அவங்க வியூ கான்டாக்ட், ஏஜென்ட் கான்டாக்ட்னா உங்க நம்பர் பார்த்துட்டு உங்களுக்கு நேரடியா கூப்பிடலாம். அப்ப நீங்க 2 பேரும் கனெக்ட் ஆவீங்க, 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணிக்குவீங்க. சரிங்க. ஓகே. இப்போ இதுல இங்க நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? ஆனா இங்க வச்சிருக்கீங்களா எத்தனை பேருக்கு ஃபோன் பண்றோம்? அதே மாதிரி எங்கிட்ட இது இருக்குன்னு நம்ம சொல்ற எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு 500-1000 ஏஜென்ட்டுக்கு மேல உங்களுக்கு ஒரு 2-3000 ஏஜென்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். நீங்க டெய்லி ஒரு 100 பேர்த்த பாப்பீங்க. 100 பேர்த்துக்கிட்ட நீங்க எங்கிட்ட இங்க இருக்குன்னு சொல்றீங்க. எல்லாரும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறோமா? கண்டிப்பா யாருனாலே முடியாது. முடியவே முடியாதுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நெட்வொர்க் ரொம்ப அதிகமாயிருச்சு. இன்னைக்கு வந்து மறந்துடுவாங்க. ஆனா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் டைரி போட்டு எழுதிட்டு இருந்தோம் யாரு இது சொன்னது அப்படின்னு. அன்னைக்கு வந்து ஊருக்கு 4 பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு ஊருக்கு 400 பேர் இருக்கிறோம். 400 பேர் இருக்கும். இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வந்துங்க அன்வான்டட் இன்ஃபர்மேஷன் லட்சக்கணக்கில் வருது. அதுல நம்ம எப்படி வாண்டட் இன்ஃபர்மேஷன் ஒன்னு எடுப்போம் தனியா? அது ரொம்ப கஷ்டம் தாங்க. அதே மாதிரி குரூப்ல தேடுறதே பெரிய விஷயமா தான் இருக்கு. அதாங்க இப்ப அன்வான்டட் நிறைய வருது. அதாங்கண்ணா இன்னைக்கு குரூப்ல அதாங்க நீங்க இவ்வளவு குரூப்ல இருக்கமாங்க நம்ம ஆவரேஜ் எத்தனை மாசத்துக்கு ஒரு பிசினஸ் பண்றோம்? ஆவரேஜ் எத்தனை மாசத்துக்கு ஒரு பிசினஸ் பண்றோம்? எவ்ரி மந்த் ஒரு பிசினஸ் நடக்குதுங்களா? இல்ல, அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் பேசுறதுக்கு ஒரு 2000-2500 ஏஜென்ட்ஸ் நான் சேர்த்திருக்கேன். எல்லாத்துக்கிட்டையும் கேட்டாச்சு. ஆனா 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு பிசினஸ் ஆகும். அதுதான் ஆவரேஜ். அப்ப 3 மாசம் 4 மாசத்துக்கு ஆவரேஜா பண்றீங்கன்னா சரிங்கன்னா எவ்வளவு வரும் உங்களுக்கு கமிஷன்? ஆனா அது சொல்ல முடியாதுன்னா 1 லட்சம் வரும், 2 லட்சம் வரும். நாங்க 4 பேர் இருப்போம், டிவைட் பண்ணி வச்சுக்குவோம். அப்போ 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் நம்ம.
ம். ஆவரேஜ் 50ல இருந்து 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோம். சரி 1 லட்சமே அவ்வளவுதான். போட்டுக்கோங்க. 4 மாசத்துக்கு பிரிச்சோம்னா 25,000 சம்பாதிக்கிறோம். ம். நம்ம அந்த குரூப்ல ஸ்பெண்ட் பண்ற டைமுக்கு போட்டா 10,000 ரூபாய் அங்க போயிருச்சு. அப்புறம் பெட்ரோல் செலவு இது பண்ணோம்னா நம்ம சம்பாதிக்கவே இல்ல, சுத்திட்டு ஆமாமா. இருக்கிறோம். ஏதாவது ஒரு பெரிய கண்டிப்பாங்க. ஜாக்பாட், ஒரு பெரிய பிசினஸ் நடக்காதா அப்படிங்கிற ஒரு 6 இதுல சுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த நெட்வொர்க் குள்ள வரும்போது, ரியல் எஸ்டேட் பிசினஸ் கனெக்ட் நெட்வொர்க் குள்ள வரும்போது எல்லாரும் மாசம் ஒரு பிசினஸ் பண்ண முடியும். ஏன்னா பிசினஸ் எங்க இருக்குன்னா நமக்குள்ளதான் ஒரு இருக்குது. விஷயம். ம். ஆனா நம்மளுக்குள்ளதான பிசினஸ் இருக்குது. சரி சரி. இப்ப சரி, நம்ம ஒரு சின்ன நெட்வொர்க் கரெக்டா இல்லாததுனால அது ப்ராப்ளம் நடக்க மாட்டேங்குது. சரிங்க. இப்போ நம்ம எல்லாரும் எல்லாத்தோட கனெக்ட் ஆயிடுறது இல்ல. ம். இல்ல, இப்ப நம்ம definitely அது முடியாதுங்க. சொத்து தான் டிசைட் பண்ணது யாரு கூட கனெக்ட் ஆனா பிசினஸ் நடக்குன்னு. ம். இப்ப வச்சிருக்கிறவங்களையும் தேடுறவங்களையும் கனெக்ட் சரி, பண்ற உங்களுக்கு கனெக்ட் பண்ணணும். பிளேஸ் ஒரு அதுதான் நம்ம பிளாட்ஃபார்ம் app. வேணும் உங்களுக்கு. அந்த பிளாட்ஃபார்ம் தான் நம்ம ஆப்னா. அப்படி. அதாவது OLX மாதிரி தான் இது பண்ணிக்கிங்க. இது OLX எப்படிங்க மாதிரி இது? தான். இது OLX ad எல்லாம் மாதிரி வருமா? ஆட் எல்லாம் வராதுண்ணா, எதுவுமே Ad வராது. free தானா? ஆட் ஃப்ரீ. ஏன்னா நம்ம Ad வந்து free. ஒரு ப்ரொஃபஷனலான நெட்வொர்க் கிரியேட் பண்ணோம் தான் ஆட் போடல. நான் இந்த 100 ரூபா வாங்காம கூகுள் ஆட் போட்டோன்னா இன்னும் நிறைய காசு வரும். அது நான் வாங்க கூடாது. சரிங்க. இது நான் எப்படிங்க கூகுள் ஆட் நீங்களே கிரியேட் பண்ணதா? போடக்கூடாது, நம்மளே கிரியேட் பண்ணதுண்ணா. நீங்களே இப்ப கிரியேட் பண்ணது. நான் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், நான் என்ன ஃபேஸ் பண்றேனோ அதுதான் நீங்களும் ஃபேஸ் பண்றீங்க. நம்ம கண்டிப்பா. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு டூல் கிரியேட் பண்ணிருக்கிறோம். நமக்கு சொந்தமான டூல் இது. சூப்பர். இது எப்படிங்க ஆல் Play ஓவர் Store ல இந்தியாக்கு இருக்குங்களா? தான் போட்டிருக்காங்கண்ணா. பிளே ஸ்டோர்ல தானே இருக்கு. ஆல் ஓவர் இந்தியாக்கு Store ல போட்டிருக்கோம். இப்ப நீங்க வந்து தமிழ்ல ஆட் போட்டீங்கன்னா நான் இங்கிலீஷ்ல பாத்துக்கலாம். இப்ப கேரளால இருந்து ஒரு ஏஜென்ட் இருக்கு, அப்படி கோயம்புத்தூர்ல தேடுறாரு, நீங்க போட்ட சொத்தை அவர் மலையாளத்துல பாத்துக்கலாம். ஓ, பரவாயில்லையே. டிரான்ஸ்லேட்டர் ஆயிரும் உங்களுக்கு. டிரான்ஸ்லேட் ஆயிரும். இப்போ அவங்க ஏதாச்சும் போட்டிருந்தாலும் நமக்கு நீங்க அதே காட்டுறது பாத்துக்கலாம், தமிழ்ல தமிழ் பாத்துக்கலாம். ஆயிடும். அந்த ஊர் பேர் தமிழ்ல படிச்சு நீங்க பாத்துக்கலாம். பார்த்துக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா ஒரே நெட்வொர்க், ஒன்லி ஃபார் ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ். இப்ப நீங்க பதிவு பண்ற சொத்தை நம்ம வந்து பை செல் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்கோம். எப்படிங்க? buyselproperties.co.in. ஓகேங்க. அது வந்து 99 ஏக்கர்ஸ் மாதிரிங்க. இப்ப நீங்க இங்க பதிவு பண்றது எல்லா சொத்துக்களும் அங்க ஃப்ரீயா நம்ம ஒரு பையருக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி அங்க ஒரு செல்லர் பதிவு பண்றது நமக்கு இங்க ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு வரும். நம்ம பையரையும் செல்லரையும் கனெக்ட் பண்றது கிடையாது. நம்மளோட இது என்னன்னா, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இல்லாம எந்த பிசினஸும் நடக்க கூடாது. ஆனா ஒரு பிசினஸ், ஒரு டிரான்சாக்சன் குள்ள ரெண்டுக்கும் அதிகமான ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் சேரக்கூடாது. ஒருத்தர் பையரோட ஏஜென்ட், ஒருத்தர் செல்லரோட ஏஜென்ட் இல்லையா. ஒரே ஏஜென்ட் பையர் சைடு செல்லர் சைடு ரெண்டு பக்கம் கமிஷன் வாங்கணும். மல்டிபிள் லேயர் ஆஃப் ஏஜென்ட்ஸை கட் பண்ணி நமக்குள்ள நம்ம கரெக்டான நெட்வொர்க்ல அவங்க பிசினஸ், அவங்க கஸ்டமர், அவங்களுக்கு. இப்ப உங்களோட நீங்க ஆல்ரெடி செல்லரை வச்சிருக்கீங்க, சொத்து பதிவு பண்றீங்க. பை செல் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமா ஒரு பையர் உங்களுக்கு கூப்பிட்டாருன்னா ரெண்டு சைடு நீங்க வாங்கிக்கலாமா? உங்க செல்லருக்கு தேடுறீங்க, உங்க பையருக்கு தேடுறீங்க. பை செல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரு செல்லர் போட்டிருக்காரு, அதை நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு நீங்களே வாங்கிக்குவீங்க. ஓ, இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க. சொல்லுங்க. இப்போ வந்து செல்லர் டைரக்டா இதுல போடுறாங்களா? இப்ப செல்லர் நம்ம ஆப்குள்ள வர மாட்டாங்க, அவங்க பை செல் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து போடுவாங்க. இருக்குது, போடுறாங்க. இப்ப நான் எனக்கே வருதுன்னா நான் செல்லர் அங்க போட சொல்லிடுவேன். ஏன்னா நான் வந்து எல்லா பக்கம் போய் பிசினஸ் பண்ண முடியாதுங்கண்ணா. யாராலையும் முடியாது. இப்ப நான் நடுவுல முடியாது. இப்ப நான் வந்து நடுவுல போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2022-23ல நான் கிட்டத்தட்ட ஒரு 10 பிசினஸ் பண்ணேன். ஏன்னா அந்த ஒரு ஏஜென்ட், இந்த ஒரு ஏஜென்ட், நான் நடுவுல இருந்து கனெக்ட் பண்ணுவேன். இந்த பக்கம் கால்வாசி கூட, இந்த பக்கம் கால்வாசி கூட. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லா பக்கம் ஒரே நாள் 4 பக்கம் ஒரே நாள் செட்டிங் கூப்பிட்டு எப்படி போறது? நீங்க பேசிக்கோங்கன்னு விட்டோம்னா ஒருத்தர் எனக்கு கமிஷன் கொடுத்துட்டாரு, இன்னொருத்தர் கொடுக்கல, சரி போங்கன்னு விட்டுட்டேன். சோ இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டோம். அப்ப எல்லா பக்கம் நம்ம போறதும் நம்மளால முடியாது. சரி, இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சோசியல் ரீசனோட இதை பண்ணிருக்கோம். நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸை எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்றோம். எல்லாரும் அவங்கவுங்க கஸ்டமருக்கு ஈஸியா நெட்வொர்க் கிரியேட் பண்ணி பிசினஸ் பண்ணிக்கிறோம். நமக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நெட்வொர்க்னா, நம்ம எல்லாரும் இந்த நெட்வொர்க்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா நம்ம எல்லாரும் கஸ்டமரை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நம்ம கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ணாம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்குள்ள நெட்வொர்க்குக்கு ரொம்ப இது பண்றோம். ஏன்னா அவ்வளவு குரூப், நம்ம என்னன்னா நம்ம எல்லா குரூப்ல இருக்கிற ஏஜென்ட்டையும் ஒண்ணு சேர்க்கறது தான் நம்ம வேலையாவே வச்சிருக்கோம். இப்போ எல்லாரும் அதாங்கண்ணா. இப்ப நீங்க உங்களோட எல்லாரும் அவங்கவுங்க சொத்துக்களை பதிவு பண்றதுதான் முக்கியமான இது. இதுல கண்டிப்பா நம்ம நல்லா போதுன்னு வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 வீக்ஸ் ஒன்று தான் என்னோட இதெல்லாம் போடுவேன். சரிங்கண்ணா. ஒரு தடவை போட்டேன்னா ரெண்டாவது ஒரு 2 வாரம் இல்லைன்னா 1 வாரம் கழிச்சா மறுக்காம போடுவேன், போஸ்ட் பண்ணுவேன்.
சரிங்கண்ணா. அந்த மாதிரி அனாவசியமா எந்த மெசேஜுமே போட மாட்டேன் நானு. சரி. குட் மார்னிங் அந்த மாதிரி எதுவுமே போட மாட்டேன். நிறைய எதுவுமே unwanted வராது. மெசேஜ் தானே வருது. ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா தேவையில்லாத மெசேஜ் அதிகமா வருது. விளம்பரம். ஆனா இதுல இப்ப நான் பேசின வரைக்கும் இந்த குரூப்புகள்ல டேட்டா எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, ஏதோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றவங்க இருக்கிறாங்க, அது இதுன்னு ஏகப்பட்ட ஆளுங்க இருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்களை மட்டும்தான் சேர்த்தோம். அடுத்தது பில்டர். நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு வந்து புது வீடு போட முடியாது, பில்டர் தான் புது வீடு போட முடியும் நம்ம இதுல. கண்டிப்பா. இப்ப பில்டர் ஒரு புது வீடு போறாருன்னா அவரு எந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கஸ்டமர் கூட்டிட்டு போனாலும் அவரு கமிஷன் கொடுக்கணும். கமிஷன். ஆமா. அதே மாதிரி ஒரு ப்ரமோட்டரை நம்ம அதுக்கு அடுத்தது ப்ரமோட்டரை கொண்டு வரோம். இப்ப ப்ரமோட்டரை கொண்டு வரும்போது என்னன்னா, ப்ரமோட்டர் வந்து ஒரு 500 சைட் போடுறாங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல மட்டும், இப்ப தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50,000 இருந்து 70,000 ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு பெரிய லேஅவுட்னா 500 சைட் இருக்கும். நம்ம ஆளுகள்ல 1% கஸ்டமரை கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தாலும் இந்த லேஅவுட் தீர்ந்து போகும். கரெக்டுங்களா? இந்த இத்தனை ஏஜென்ட்டுக்கு அந்த லேஅவுட் வந்திருக்குங்கிறது தெரியுமா? தெரியாது. இல்ல இன்னொரு ப்ராப்ளம் இருக்குங்க. அது என்னன்னா, லேஅவுட்ல வந்து நம்ம டேரக்டா கூட்டிட்டு போய் காமிச்சாலும் பார்ட்டி என்ன பண்றாங்கன்னா, நம்மளை விட்டு ரெண்டாவது அங்க போய் டேரக்டா பேசிடுவாங்க. நம்பர் இருக்கும் எல்லாம் இருக்கும், அவங்க டேரக்டா நெக்ஸ்ட் போயிடுவாங்க. அதாங்க இதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா சொல்யூஷன் இது அதுக்கும் கொண்டு வரோம். நம்ம என்னன்னா அந்த டோட்டல் லேஅவுட் நம்ம ஏஜென்ட்டுகளுக்காக கொடுத்துருங்க அப்படின்றோம். நம்ம ஏஜென்ட்டுக்கு ஒண்ணு சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கிட்ட போய் பேச முடியும். நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு தான் அதை கொண்டு போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஏஜென்ட்டுகளை நம்ம ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துறோம். மீடியேட்டர்ஸ் எல்லாத்தையும் அவங்கவுங்க கஸ்டமர் கிட்ட அவங்கவுங்க பிசினஸ் பண்றதுக்கு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அவங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டுறோம். எல்லாரும் ஒரே இடத்துல சொத்து பதிவு பண்ண வேண்டியது, ஒரே இடத்துல இருந்து எடுத்துக்க வேண்டியது. ஈஸியா. நல்ல ஐடியா. அதாங்க. சரி சார். இப்போ எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க? ஆனா இப்ப 2500 பேர் இருக்காங்க நம்ம ஆப்ல. 2500 பேர். ஆமா. எல்லாரும் சொத்து பதிவு பண்ண சொல்லிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு தான். இப்ப நம்ம தமிழ் கோயம்புத்தூர் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் நம்ம குரூப்புகள்ல எல்லா ஊர் ஆளுகளும் இருக்கும்போது எல்லாரும் கச்சேரி வந்தாச்சு. இப்ப கோயம்புத்தூர்ல மட்டும் ஒரு 1400 பேர் இருப்பாங்க. சென்னையில ஒரு 300-400 ஒரு 400-500 பேர் சென்னையில இருப்பாங்க. அப்புறம் மத்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் அதிகம். எல்லாரும் நம்ம சொத்துக்களை பதிவு பண்ண சொல்றதுதான் மேஜர். அதுதான் மெயின். அந்த சொத்து பதிவு பண்றதுதான் டிசைட் பண்ணும். நீங்க உங்களோட சொத்து யாருக்கு வேணுமோ அவரும் நீங்களும் கனெக்ட் ஆகிறதுக்கு மெயின் அதுதான். ஏன்னா சொத்து தான் வேற யாரும் இடையில இல்ல. இப்ப நான் ஒரு போஸ்ட் போட்டேன்னா அத வந்து இப்ப பையர் சைடு ஒருத்தர் பாக்குறாரு, அத பார்த்து எனக்கு டைரக்டா இது பண்ணுவாரு. நாங்க ரெண்டு பேரும் அப்புறம் கனெக்ட் ஆயிக்குவோம். ஆமா ஆமா. அவர் பையர் சைடு வாங்கிக்கணும், நீங்க உங்க சைடு வாங்கிக்கணும். ஓகே, அது நாங்க காமனா பாத்துக்கறோம். அது நோ ப்ராப்ளம். அதுதான். சரி, இது அதே மாதிரி சொத்து பதிவு பண்றத நம்ம பிரிச்சுட்டோம். இப்ப 25 சென்ட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ரெசிடென்சியல் சைட், 26 சென்ட்ல இருந்து 1 ஏக்கருக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஃபார்ம் லேண்ட், அப்புறம் கமர்ஷியல் சைட், இண்டஸ்ட்ரியல் சைட். கமர்ஷியல் லேண்ட் வந்து 1 ஏக்கருக்கு மேல இருக்கிறதெல்லாம் லேண்ட். அப்புறம் கமர்ஷியல் பில்டிங், இண்டஸ்ட்ரியல் பில்டிங், பழைய வீடு, பழைய அபார்ட்மெண்ட், சொத்து வகைகளை பிரிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஆமா, எங்க வேணும், என்ன வேணும். நம்ம ரெவென்யூ ரெக்கார்டு பேருக்கா இருந்தா சொத்து எங்க வேணுங்கிறது, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல, எந்த தாலுகால, எந்த வில்லேஜ்ல வேணும் நமக்கு. ஆமா. அது என்ன ப்ராப்பர்ட்டி வேணும். ஆமா. கமர்ஷியலா, இண்டஸ்ட்ரியலா, ரெசிடென்சியலா, எது வேணும் அதை போட்டா போதும். மோஸ்ட்லி எல்லாத்துலயுமே ஃபில்டர் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே ஃபில்டர் பண்ணி தனியா கொண்டு வந்து உங்க கஸ்டமருக்கு என்ன வேணும், பழைய வீடு வேணும், எங்க வேணும், வேலை முடிஞ்சது. இங்க 10 வீடு இருக்கா அந்த வில்லேஜ்ல, 10 வீடு உங்களுக்கு யார் பதிவு பண்ணிருக்காங்க நம்பரை பார்த்து நீங்க நேரடியா பேசிக்கலாம். அதுல வடக்கு பார்த்தது தான் வேணுமா, வடக்கு பார்த்தது நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். சரி. அப்ப ஈஸியா இருக்குங்களா? கண்டிப்பா. சரி சார். இப்போ இதுக்குள்ளேயே நம்ம சாட்டிங் கொண்டு வரேங்கன்னா அப்படிங்களா? ஆமா, சாட்டிங். அது வந்து ஒரே, அதாவது நீங்க தமிழ்நாடுனா தமிழ்நாடு ஒரே குரூப், 10 குரூப் எல்லாம் கிடையாது. இண்டிவிஜுவலா நீங்க சாட் பண்ணிக்கலாம், இல்ல ஒரே குரூப்ல சாட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் பண்ணிக்கலாம். ஆமா. சரி. சரி சார், நல்லது. வேற என்ன டவுட் இருக்கு? இதெல்லாம் உங்க சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. ஆனா இப்போ 6 மாசம் ஆகுதுண்ணா நம்ம ஆரம்பிச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெஸ்டிங் மாதிரி ஒரு 300-400 பேருக்கு கொடுத்து யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மாசத்துல நான் ஒரு 2500 பேருக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்பதான் நம்ம மார்க்கெட்டிங் டீம் ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க பொண்ணுங்களை எல்லாம் போட்டு அவங்க வந்து பேசி நம்ம ஆப்குள்ள ஏஜென்ட்களை எல்லாம் கொண்டு வராங்க. இப்ப நான் பாத்தீங்கன்னா இப்ப ஏஜென்ட்ஸ் கிட்ட இந்த ப்ரமோட் பண்ணும்போது கால்ஸ் வருது இல்லைங்க, இந்த கால்ஸும் இது பண்ணி அதையும் யூடியூப்ல போட்டு அதையும் ஏஜென்ட்ஸுக்கு பார்த்து, ஏன்னா நீங்க கேட்கற கொஸ்டின் வந்து இன்னொருத்தருக்கு டவுட், கரெக்டுங்களா? அப்ப இதை கேட்கும் போது அவருக்கு அவரோட டவுட் கிளியர் ஆயிரும்.
கரெக்ட்டுங்களா? இப்ப நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவருக்கு ரெஃபர் பண்ணலாம். நம்ம எத்தனை ஆனா யாரோ ஒரு ஏஜென்ட்டுக்கு உங்களோட சொத்து தேவை இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற சொத்து யாரோ ஒரு ஏஜென்ட்டுக்கு வேணும், யாரோ போட்ட சொத்து தான் உங்களுக்கு தேவை. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும் ஃபர்ஸ்ட். எல்லாரும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். அதுதான் நம்ம பெரிய அப்ஜெக்டிவ். சரிங்களா? நம்ம அதே மாதிரி யூடியூப் சேனல் போட்டிருக்காங்கன்னா, இப்ப நான் பேசுற எல்லா ஏஜென்ட்டோட கால்ஸையும் சொல்லி RE டிஸ்கனெக்ட்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ் கனெக்ட், RE பிஸ்கனெக்ட். ஓ சரி சரிங்க சார். உங்களோட ப்ரொஃபைல் இதெல்லாம் டீட்டெயிலாக அனுப்பிச்சிங்க எனக்கு. நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு டெஃபினட்டா நான் பாக்குறேங்க. நம்ம குரூப்ல இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்காங்க. கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணுங்க. நான் ஜாயினிங்ல ஒண்ணே இல்ல, நீங்க ரீசார்ஜ் பண்ணி தான் 100. அது ஃபர்ஸ்ட் 3 ப்ராப்பர்ட்டி ஃப்ரீயா போடலாம். 4வது ப்ராப்பர்ட்டி போடும்போது அந்த 100 ரூபாய் கேட்கும். 100 ரூபாய் கேட்டோம்னா அது ரீசார்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் 4வது ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சர்ச் பட்டன் எனேபிள் ஆகும். இப்ப எதனால அது மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு ஏமாந்து நமக்கு இப்ப மார்க்கெட்டிங் பண்றோம், நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றோம், எல்லா இதுவும் பண்றோம். ஒரு கஸ்டமர் வந்து அவர் டைரக்டா சொத்து தேடக்கூடாது. ஏன்னா ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்ட தான் 3-4 சொத்து இருக்கும், கஸ்டமர் கிட்ட இருக்காது. சோ ஏமாந்து ஒரு கஸ்டமர் உள்ள வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்களுக்கான ஒரு க்ளோஸ்டு நெட்வொர்க். இதுல ஒன்லி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மட்டும்தான். ஆமா, இதுல பில்டர் வருவாங்க, ப்ரமோட்டர் வருவாங்க. ப்ரமோட்டர் வந்தாலும் அவங்க ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ண முடியாது, பில்டர் வந்தாலும் ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ண முடியாது. இப்ப ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மூலமா தான் ஒரு பில்டர் வந்தா அவர் சொத்து தேடணும், அவர் டைரக்டா வந்து தேட முடியாது. ஏன்னா இப்ப நம்ம ப்ரொஃபஷனுக்கு என்ன வேணுமோ அந்த சர்வீஸ் நமக்கு. பில்டருக்கு என்ன வேணும், அவர் வீடு கட்டுறாரு, அவருக்கு வித்து கொடுக்கணும். போடுங்க, பில்டர் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மூலமா வித்து கொடுக்கலாம். ஆமா, அவர் செல்லரா இருப்பாரு. ஆமா, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மூலமா வித்து கொடுத்துருங்க. ப்ரமோட்டர் உங்க லே அவுட்ட ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மூலமா வித்து கொடுங்க. உங்களுக்கு சொத்து வேணுமா, உங்களுக்கு தெரிஞ்ச ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு சைட் புடிச்சு கொடுப்பாங்க. நம்ம எங்கேயுமே ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு வருமானம் இல்லாம போயிடக்கூடாது. ஏன்னா இது ஒரு பெரிய கம்யூனிட்டி தான் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆமா எல்லாத்துக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் பிசினஸ் நடக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்கு தான் நம்ம இந்த டூல் போட்டிருக்கோம். சோ நம்ம எல்லாரும் வந்து சேரணும் மெயினா. சரிங்களா? நீங்க ஒன்னு பண்ணுங்க, எனக்கு இந்த உங்களுக்கு டீடைல்ஸ் இது போட்டு விடுறேன்னா, டீடைல்ஸ் அனுப்பிச்சு விடுறேன்னா அனுப்பிடுங்க. இந்த யூடியூப் லிங்க் இருந்தாலும் அனுப்பிடுங்க, நான் யூடியூப் லிங்க் அனுப்பிடுறேன்னா நம்ம கான்வர்சேஷனும் நான் ஒரு சேனல்ல போட்டு விட்டுறேன். சரிங்களா? நான் நிறைய பேருக்கு டவுட் கிளியர் ஆகும். ஏன்னா உங்க மாதிரி क्वेश्चन கேக்குறவங்க ரொம்ப கம்மி. அப்படிங்க சூப்பர், நல்லா இருக்குங்க அப்படின்றாங்க எல்லாரும். டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகும் எல்லாத்துக்கும். ஓகே, சரிங்க, நன்றி. ஓகே.